மிக மோசமாக சாதி வெறி போக்கால் சாதியவாதிகளால் வெட்டி படுகொலை செய்யக்கூடிய முயற்சியில் ஈடுபட்டிருக்கிறார்கள். ஒரு 11ஆம் வகுப்பு படிக்கக்கூடிய சின்னஞ்சிறிய பையன் மாணவன் ஆங்கில வகுப்பு, அதாவது ஆங்கில தேர்வு எழுதுவதற்காக அவருடைய தந்தை தங்க கணேசன் அவர்கள் பேருந்திலே ஏற்றி வழி அனுப்பிவிட்டு வீட்டுக்கு போவதற்கு முன்பாகவே அவன் வெட்டப்பட்டான் என்கிற செய்தி அறிந்து அவர் மட்டுமல்ல, இன்றைக்கு தமிழ்நாடே நிலைகுலைந்து மிகவும் ஒரு துயரமான சம்பவமாக பார்க்கின்றோம். கபடி விளையாட்டிலே மிகச்சிறந்த வீரனாக, கபடி வீரனாக அந்த ஊரில் எல்லா சமூகமும் சேர்ந்து தான் அந்த டீம் இருக்குது. அந்த டீமில் தம்பியும் தேவேந்திர ராஜாவும் அந்த டீமில் மிகவும் துடிப்பாக விளையாடக்கூடிய ஒரு மாணவன். விளையாண்டு வெற்றி பெற்றதற்காக அவனை குறிவைத்து பேருந்தில் சென்று கொண்டிருக்கும்போது இறக்கி வழிமறித்து இடைமறித்து அவனை கொலை செய்ய முயற்சி செய்வது என்பது மிக ஒரு ஆபத்தான, இன்னமும் கவலை அளிக்கக்கூடிய போக்காக இருக்கின்றது. தமிழ்நாடு அரசு ஏற்கனவே நாங்குநேரியில் சின்னத்துரை வெட்டப்பட்ட போது உடனடியாக அரசு அதற்கான மருத்துவ உதவிகள், படிப்புக்கான செலவுகள், மருத்துவ செலவுகள் எல்லாமே ஏற்றார்கள். ஆனால் இதுபோன்று தொடர்ச்சியாக இந்த குற்ற சம்பவங்கள், சாதிய பயங்கரவாத சம்பவங்கள் நடப்பதை தடுப்பதற்கான எந்த முனைவுகள், எந்த முயற்சிகள் நடக்கின்றன என்கின்ற கேள்விகள் தாழ்த்தப்பட்ட மக்கள் மத்தியிலே அது தொடர்ச்சியாக இருந்து கொண்டே இருக்கிறது. சின்னத்துரைக்கு பிறகு இப்பொழுது தேவேந்திர ராஜா என்கின்ற அந்த சம்பவம் என்பது தமிழ்நாடு அரசுக்கு, தமிழ்நாடு காவல்துறைக்கு அவமானத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு சம்பவமாகத்தான் நாங்கள் பார்க்கின்றோம். படிக்கின்ற மாணவர்களுக்கு பாதுகாப்பு வேண்டும், படிக்க வேண்டும், அவன் படித்து பெரிய இடத்திற்கு முன்னேற வேண்டும் என்கிற அடிப்படையில் தான் புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்களுடைய அந்த ஆசையை மாணவர்கள் இன்றைக்கு அதை நடைமுறைப்படுத்தி கொண்டிருக்கிறார்கள். அதைத்தான் விடுதலை சிறுத்தைகளும் செயல்படுத்தி கொண்டிருக்கிறோம். இப்போது படிக்கவே கூடாது என்கின்ற அடிப்படையில் அவன் தேர்வு எழுத செல்லும்போது வெட்டி படுகொலை செய்ய முயற்சி செய்வது என்பது இன்றைக்கி அதிர்ஷ்டவசமாக தப்பித்திருக்கிறார். மிக மோசமாக தலையில் கொடூரமாக வெட்டப்பட்டிருக்கு. விரல்கள் துண்டிக்கப்பட்டிருக்கின்றன. கைகள் 2 கைகளுமே செயல்பட முடியுமா என்கின்ற கேள்வி எழுகின்றன. ஆகவே தமிழ்நாடு அரசு, காவல்துறை, குறிப்பாக தூத்துக்குடி, திருநெல்வேலி மாவட்டங்களில் சாதி வெறியர்கள், சாதியவாதிகள் சுதந்திரமாக அறிவாலும் கையுமாக அலைவது என்பது அரசுக்கு சவால் விடுகின்ற போக்காகத்தான், காவல்துறைக்கு சவால் விடுகின்ற போக்காக நாங்கள் பார்க்கின்றோம். ஆகவே இரும்பு கரம் கொண்டு ஒடுக்குவோம் என்று சொல்கிறார்கள். ஆனால் அவர்கள் கையிலே இரும்பு ராடுகளும் அருவாள்களும் வைத்து கொண்டு அலைகிறார்கள். ஆகவே இது தமிழ்நாடு அரசுக்கு, தமிழ்நாடு காவல்துறைக்கு களங்கம் விளைவிக்கக்கூடியது, சவால் விடக்கூடியதாக இருக்கின்றது. ஆகவே அரசும் காவல்துறையும் மிக முக்கியமாக தூத்துக்குடி, திருநெல்வேலி மாவட்டங்களில் எங்களுடைய தலைவர் எழுச்சி தமிழர் அவர்களுடைய அறிக்கையில் குறிப்பிட்டது போல, மத தீவிரவாதிகளை கண்காணிப்பதற்கு எப்படி ஒரு குழு, சிறப்பு குழு இருக்கிறதோ, இப்போ ரவுடிகளை கண்காணிப்பதற்கென்று ஒரு குழு இருக்கிறது, மத தீவிரவாதிகளை கண்காணிப்பதற்கென்று ஒரு குழு இருக்கின்றது. அதே போல் சாதியவாதிகளை கண்காணிப்பதற்கு, சாதியவாதிகளுடைய அந்த செயல்பாடுகளை கண்காணிப்பதற்கென ஒரு தனி சிறப்பு குழுவை நியமிக்க வேண்டும் என்று விடுதலை சிறுத்தைகளின் சார்பில் நாங்கள் கோரிக்கை வைக்கின்றோம். தமிழ்நாடு அரசு இது மெத்தனமாக பார்க்கக்கூடாது. தொடர்ச்சியாக இந்த கோரிக்கையை நாங்கள் வைத்து கொண்டு இருக்கின்றோம். இப்போது இந்த மாணவன் இவ்வளவு மோசமாக படுகாயமுற்று இன்றைக்கி 11ஆம் வகுப்பு படித்து தேர்வு எழுதி 12ஆம் வகுப்பு போக வேண்டிய இன்றைக்கு அங்கே மருத்துவமனையில் சிகிச்சையில் இருக்கிறான். ஆகவே தமிழ்நாடு அரசுக்கு நாங்கள் வைக்கக்கூடிய கோரிக்கை, 11ஆம் வகுப்பு தேர்வு எழுத முடியவில்லை என்றாலும் அவன் 11ஆம் வகுப்பில் தேர்ச்சி செய்வதற்கான வழிவகைகளை செய்ய வேண்டும். 1. 2வது, குற்றவாளிகள், இந்த சாதிய குற்றவாளிகள் 3 பேர் சொல்கிறார்கள். 3 பேர் தான் கைது செய்திருக்கிறார் சொல்கிறார்கள். அதற்கு பின்னணி யார் இருக்கிறார்கள், இதற்கு 3 பேருக்கும் மேல் இருக்கிறார்களா என்பதை ஒரு விசாரணை செய்ய வேண்டும். ஒரு விசாரணை குழு போட்டு விசாரணை செய்ய வேண்டும். இவர்களுக்கு பிணை கொடுக்கக்கூடாது, அதை வழக்கு முடிகின்ற வரை பிணை கொடுக்கக்கூடாது. இதுதான் மிக முக்கியமான கோரிக்கையாக வைக்கிறோம். அவர்கள் மீது குண்டர் தடுப்பு சட்டத்தில் கைது செய்ய வேண்டும். வழக்கு முடிகின்ற வரை பிணை கொடுக்கக்கூடாது. ஏன்னா அந்த அரிநாயபுரத்தில் இருக்கிற
தலித்துகளுக்கு, அங்கே இருக்கிற தாழ்த்தப்பட்ட மக்களுக்கு எந்த பாதுகாப்பும் இல்லாத சூழலாக இருக்குது. ஒரு சிறுபான்மை சமூகமாக அங்கே இருக்கிறார்கள். ஆகவே வழக்கு முடிகிற வரை பிணை கொடுக்கக்கூடாது, அவர்களுக்கு குண்டர் தடுப்பு சட்டத்தில் சிறைப்படுத்த வேண்டும் என்று நாங்கள் கோரிக்கை வைக்கின்றோம். இந்த சம்பவங்களை கண்டித்து தூத்துக்குடி, திருநெல்வேலி மாவட்டங்களில் இருக்கின்ற சாதிய கொடுமைகளை, சாதியவாதிகளை தடுத்து நிறுத்துகின்ற வகையில், அவர்களை கைது செய்கின்ற வகையில் இன்றைக்கு திருச்செந்தூரில் விடுதலை சிறுத்தைகளின் சார்பில் மாலை கண்டன ஆர்ப்பாட்டத்தை நாங்கள் வைக்கிறோம். இங்கே திமுக சார்பாக வந்திருக்கிறார்கள், சட்டமன்ற உறுப்பினர் வந்திருக்கிறாங்க. அமைச்சர் பெருமக்களும் வரணும். அரசு இதில் முழுமையாக பொறுப்பெடுக்க வேண்டும் என்று நாங்கள் கோரிக்கை வைக்கின்றோம். எப்படி சின்னத்துறைக்கு எப்படி முழுமையாக பொறுப்பெடுத்து அவர்களுடைய செலவுகளை பார்த்தார்களோ, அரசே செலவு செய்ததோ, அதே போல் அரசு இதில் முழுமையாக செலவு செய்ய வேண்டும். அவன் குணமாகி கைகள் 2 விரல்கள் 3 விரல்கள் வெட்டப்பட்டிருக்கிறது என்றால், துண்டிக்கப்பட்டிருக்கிறது என்றால், அதை சரியாக அதை இன்றைக்கி டீன் அவர்கள் சொல்லும் பொழுது பிளாஸ்டிக் சர்ஜரி செய்திருப்பதாக சொல்லியிருக்கிறார்கள். கூடுதலாக தேவையான செலவுகளை அரசு பொறுப்பேற்க வேண்டும். இதுதான் எங்களுடைய கோரிக்கை. இந்த சாதி ரீதியான ஒடுக்குமுறைகள், சாதி ரீதியான இந்த படுகொலைகள், சாதி ரீதியான இந்த தாக்குதல்கள் எல்லாவற்றையும் தடுத்து நிறுத்த வேண்டும் என்பதுதான் விடுதலை சிறுத்தைகளுடைய நீண்ட